வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக 2026 ப்ரிலிம்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி, தட் இஸ் மினரல். ஈச் அண்ட் எவ்ரி இயர் 2 கொஷின்ஸ் வந்து நமக்கு மினரல்லேருந்து வரும். மினிமம் 2 கொஷின்ஸ் நமக்கு மினரல்லேருந்து வரும். ஸோ கிரிட்டிக்கல் மினரல் அண்ட் ரேர் earth element. Critical mineral and rare earth element is most important topic for this year. Critical mineral and rare earth element வந்து பார்த்தீங்கன்னா most important topic. Okay. So first of all வந்து பார்த்தீங்கன்னா what is rare earth element? So what is rare earth element? First நமக்கு இதுதான் முக்கியம். Because இந்த டேர்ம்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருவாங்க. See the term rare earth. Rare earth அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டம். See, contrary to their name, these minerals are relatively abundant. Rare earth element வந்து பார்த்தீங்கன்னா abundant-ஆக தான் இருக்குது எர்த் கிரஸ்டில். ரேர் எர்த் அப்படிங்கிறது அவைலபிலிட்டியை பொறுத்து கிடையாது. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக செலவாகும். ஸோ இட் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், neodymium is a rare earth element. இப்போ 100 grams of neodymium cost ₹1000 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 grams of neodymium, extracted neodymium cost ₹1000. பட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது ₹2000 இருக்கும். இப்போ அல்டிமேட்டாக நமக்கு லாஸில் தான் வரும். See, rare earth element they are present abundantly in earth crust, but they are difficult to extract in pure form. So the rarely found highly enough concentrations to be economically viable. Next, so இப்போ நம்ம காம்போசிஷனுக்கு வரலாம். There are totally 17 chemical element termed as rare earth element. 17 chemical elements is termed as rare earth element. That is 15 lanthanides. So for example neodymium, பாருங்க EM, அந்த கீவேர்டு வந்து பாருங்க நியோடியம் EM அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. எனிவே ஜஸ்ட் வந்து நம்ம சொல்லிக்கலாம் அட்டாமிக் நம்பர் 57லேருந்து 71 வரையும் இருக்கக்கூடிய எலமெண்ட் அதுதான் 15 lanthanides. ட்ரூ டிரான்சிஷன், ஓகே, நியோடியம் அண்ட் சமேரியம். எக்ஸாம்பிள் நியோடியம் அண்ட் சமேரியம். 2 transition metals, scandium and yttrium. See, neodymium, samarium, scandium, yttrium. So these are all called as, these are all examples for the rare earth element. So they are classified into 2 types. One is light rare earth element, heavy rare earth element. So light rare earth element வந்து more abundant-ஆ இருக்கு. See, light rare earth element வந்து lanthanum and cerium. See, these are all examples. கண்டிப்பாக இந்த அளவு டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். There are 2 types, light and heavy rare earth element. So light rare earth element வந்து more abundant-ஆ இருக்கு. ஸோ பட் ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட் வந்து மோர் கிரிட்டிக்கல் அண்ட் ஹார்ட் டு ஃபைண்ட். அப்போ இருக்கிறதுல எது ரொம்ப கஷ்டம், ஹார்ட் டு ஃபைண்ட் அப்படிங்கிறது ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட். கீ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. Rare earth element are called vitamins of modern industry. So keyword, இது மெயின்ஸுக்கு தேவைப்படும். Rare earth element are called vitamins of modern industry. So because even small amount signifies enhance of performance of technology, அப்போ இதோட applications ரொம்ப wide. So rare earth element ஓட applications ரொம்ப wide. For example, so electronics, smartphones, hard drives, LEDs, flat screen monitors. So இதெல்லாமே applications are very much important. So electronics, smartphones, hard drives, LEDs, flat screen monitors. Clean energy. So clean energy, neodymium is crucial for high strength and permanent magnets. பாருங்க நியோடியம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் பெர்மனன்ட் மேக்னெட். ஸோ நியோடியம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் க்ரூஷியல் ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் பெர்மனன்ட் மேக்னெட் இன் விண்ட் டர்பைன்ஸ் அண்ட் இவி மோட்டார்ஸ். அப்போ நியோடியமோட அப்ளிகேஷன்ஸ் பாருங்க, மேக்னெட்டிக் பர்பஸ்க்காக நியோடியம் யூஸ் பண்ணுறாங்க, விண்ட் டர்பைன் அண்ட் இவி மோட்டார்ஸ். ஸோ இது ரெண்டுமே அப்ளிகேஷன்ஸ், விண்ட் டர்பைன்ஸ் அண்ட் இவி மோட்டார்ஸ். ஓகே,
டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க்ளீன் எனர்ஜி நியோடியம். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன்ஸ் அண்ட் இவி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸில் ப்ரிசிஷன் கைடன்ஸ் மிசைல். ஸோ ப்ரிசிஷன் கைடன்ஸ் மிசைல், லேசர், ரேடார், நைட் விஷன் கோகுல்ஸ். ப்ரிசிஷன் கைடன்ஸ் மிசைல், லேசர், ரேடார், நைட் விஷன் கோகுல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், catalytic converters in cars, petroleum refining. So catalytic converters, so carல catalytic converters ஆகும், petroleum refiningக்கும் வந்து யூஸ் ஆகுது. Okay, so these are all applications, some of the important applications for rare earth element. So sector specific use, sector specific use. Okay, so clean energy ka first வந்து electronic smartphones, hard drives, flat screen monitors யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா clean energyக்கு நியோடியம் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து விண்ட் டர்பைன், இவி மோட்டார்ஸ் யூஸ் பண்றோம். டிஃபென்ஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிஷன் கைடன்ஸ், லேசர், ரேடார், நைட் விஷன் கோகுல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்க்கு யூஸ் பண்றோம். நவ் வி ஆர் கமிங் டு த next important point, global distribution and geopolitics. See, global distribution statement நல்லா கவனிக்கணும். China accounts roughly 60% of global production. See, production நல்லா நோட் பண்ணுங்க, production. So production 60% of global production, 90% of processing. See, எப்படி இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமண்டை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுல நம்பர் 1. அதே மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் 60% பண்றாங்க, பட் ப்ராசஸிங் வேர்ல்டு ஃபுல்லா 100% ஆஃப் ப்ராசஸிங்ல 90% வந்து எங்க நடக்குது அப்படின்னா சோன்லி பிலாங்ஸ் டு சைனா. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா டிபெண்டன்சி டுவர்ட்ஸ் சைனா வந்து சைனா ஃபார் ரேர் எர்த் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதர் பிளேயர்ஸ் லைக் வியட்நாம், பிரேசில், ரஷ்யா, ஆஸ்திரேலியா ஹோல்ட் சிக்னிஃபிகண்ட் ரிசர்வ் ஹோல்டு பண்றாங்க. we will see யார் எந்தெந்த அளவுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ரிசர்வ் ஹோல்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த இடத்துல சைனா வந்து டாமினன்ட் 90% ஆஃப் ப்ராசஸிங், 60% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க போகுதுன்னா சைனா தான் ஃபார் ரேர் எர்த் எலமெண்ட். இப்போ சைனா +1 ஸ்ட்ராட்டஜி இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. See, China +1 strategy is related to what? Because countries like USA, Japan are diversifying their supply chain to reduce the dependency on China. So Chinaவோட டிபெண்டன்சி ரெடியூஸ் பண்றதுக்காக அவங்களோட சப்ளை செயினை வந்து டைவர்சிஃபை பண்றாங்க. அதுதான் சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது ரேர் எர்த் எலமெண்ட் சப்ளை செயின். இப்போ நம்ம இந்தியன் கண்டெக்ஸ்ட் வரலாம். ஸோ இந்தியாஸ் 5th largest reserve of rare earth element. இவ்வளோ இருந்துமே நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு டெக்னாலஜியும் காஸ்ட் எஃபெக்டிவா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. we are still net importer of finished rare earth product. finished rare earth product நம்ம net import தான் பண்ணிட்டு இருக்கோம். primary source monazite sand. So monazite sand found in beaches of Kerala, Tamil Nadu, Odisha, Andhra Pradesh. நல்லா பாருங்க, மோனோசைட் சாண்ட் எங்க இருக்கு? கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். ஸோ மோனோசைட் சாண்ட் இஸ் அ ரேர் எர்த் எலமெண்ட். மோனோசைட் சாண்ட் கண்டெய்ன்ஸ் ரேர் எர்த் எலமெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. நோடல் ஏஜென்சி ரொம்ப முக்கியம். ரேர் எர்த் எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ற ஏஜென்சி இந்தியா ரேர் எர்த் எலமெண்ட் லிமிடெட். ஸோ அஸ் அ PSU அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்த கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான். அஸ் மோனோபோலி ஓவர் மைனிங் மோனோசைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைட்டை வந்து மைன் பண்ணுறதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான் மோனோபோலி. ரேர் எர்த் எலமெண்ட் அப்போ கம்ஸ் அண்டர் யார்கிட்ட வருது? யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வருது. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட் ஆர் கிளாசிஃபைடு ஸ்ட்ராட்டஜிக் மினரல். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மினரலாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜிக் மினரலாக ரேர் எர்த் எலமெண்ட்டை ஸ்ட்ராட்டஜிக் மினரலாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இன் 2023 the Indian government amended Minerals and Mines Development and Regulation Act to allow private sector participation in mining of some critical மினரலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரைவேட் செக்டரை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ யூபிஎஸ்சியில் சம். ஸோ இந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். தோ மோனோசைட் ரிமைன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு தோரியம் கண்டென்ட். மோனோசைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணல, பட் அதர் தன் சம்
ரேர் எர்த் எலமெண்ட்டை நம்ம ப்ரைவேடைஸ் பண்ணிடுவோம். என்விரான்மெண்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் சேலஞ்ச், ஹை பொல்யூஷன், காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸிங். See, these and all comes for mains perspective. Potential for prelims question. நல்லா பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். ரேர் எர்த் எலமெண்ட் ஆர் ஆக்சுவலி வெரி ரேர் ஆஃப் எர்த் கிரஸ்ட் கிடையாது. ஸோ இது அபண்டன்ஸ் அவைலபிலிட்டி தான். பட் என்ன பிரச்சனை இதில் எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட் தான் ரொம்ப அதிகம். மேப்பிங், ஐடென்டிஃபை தி ஸ்டேட்ஸ் ஆஃப் மோனோசைட் சாண்ட் ஃபவுண்ட் இன் இந்தியா. மோனோசைட் சாண்ட் ஃபவுண்ட் இன் இந்தியா எந்தெந்த ஸ்டேட்டு? ஸோ இப்போ தான் பார்த்தோம். கேரளா, ஸோ கம்ஸ் அண்டர் கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். சி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ விச் எலமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் பெர்மனன்ட்? ஈவிஸ்க்கு நியோடியம் அப்படிங்கிற ரேர் எர்த் மினரல் தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மேனேஜ் மோனோசைட் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஆர் ஆல்வேஸ் ராங். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தான் என்ன பண்றாங்க? மோனோசைட் வந்து மேனேஜ் பண்றாங்க. நவ் கமிங் டு தி அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்கஸ்ட் த்ரெட். பிகாஸ் அவங்க தான் 90% ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சைனா மைன்ஸ் ஹோல்ட் 70% and 90% ஆஃப் குளோபல் ரேர் எர்த் மினரல். ஸோ சேம் பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இதில் முக்கியமான மினரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனா ரிஃபைன்ஸ் 99% ஆஃப் குளோபல் டைஸ்போர்சியம் of 99% of rare earth magnet. So டைஸ்போர்சியம் 99.9% of nearly 100% of டைஸ்போர்சியம். ஸோ டைஸ்போர்சியம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு காம்படிட்டர் யார்? யூஎஸ்ல மவுண்டன் பாஸ், கலிஃபோர்னியா கான்ட்ரிபியூட்ஸ் அரௌண்ட் 50% ஆஃப் குளோபல் ரேர் எர்த் அவுட்புட். 15% ஆஃப் குளோபல் ரேர் எர்த் அவுட்புட் வந்து யூஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. பட் ஒரு சில மேஜர் வந்து 99.9% மீன்ஸ் 90% ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட் வந்து இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ பாருங்க, ஹோலிமியம், எரிபியம், துலியம், யுஃபோரியம். ஸோ ரீசென்ட்லி சீன் இந்த நியூஸ். கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா they are what rare earth element. Okay, rare earth are not very rare but challenging in ensuring the economic viability. See, இந்த keyword தான் ரொம்ப முக்கியம். economic viability of extraction process means that one country, China, has effectively monopolized the vital mineral. Now Beijing is using them as strategic lever and its ongoing trade war between US and China. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் மேஜர் ரோல் பிளேயர். ஸோ அகைன் இட்ஸ் லைக் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரிவிஷன் மாதிரி தான். 17 எலமெண்ட்ஸ், யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக். இங்கே பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? மேக்னெட்டிக், லுமினிசன்ட் மீன்ஸ் க்ளோயிங், எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மேக்னெட்டிக், லுமினிசன்ட், ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹை டென்சிட்டி ஆஃப் மெல்டிங் பாயிண்ட், கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் ஓகே. அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்? லைட்டு, ஸ்க்ரீன்ஸு, கிளாஸு, கேட்டலிஸ்ட்டு, மேக்னெட், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டீல் அலாய்ஸ், டிஃபென்ஸு, எனர்ஜி செக்டார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லாந்தனைட், சீரியம், பெர்சோடியம், நியோடியம், சமேரியம், இஃபோரியம், கேலியம், ட்ரிபியம், டயஸ்போரியம், ஹோலிமியம், இர்பியம், துலியம், இட்ரிபியம், லித்தினியம், இட்ரியம். ஸோ எல்லாமே அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. இஎம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடியறது எல்லாமே தே ஆர் ரேர் எர்த் எலமெண்ட். இந்த சைடில் இருக்கிறது பூரா லைட் ரேர் எர்த் எலமெண்ட், இங்கே இருக்கிறது பூரா ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட். ஸோ அடுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இங்கே தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு டோட்டல் கண்ட்ரி ரிசர்வ் எங்கே அதிகமாக இருக்குன்றதை மட்டும் பாருங்க. ஸோ ரிசர்வ் இஸ் ஹோல்டட் பை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்ஏ எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? 1400. சைனா எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்க? 44,000. ஸோ ஹையஸ்ட் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான். அதனால தான் தே ஆர் கோயிங் டு பி ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர். ஹையஸ்ட் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ ஹோல்டிங் ரிசர்வும் அவங்க தான் ஹையஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில், வியட்நாம். இப்போ வியட்நாம், பிரேசில் நல்லா பாருங்க. வியட்நாம் 22,000, பிரேசில் 22,000. நல்லா பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைனா இஸ் அ லார்ஜஸ்ட் ஹோல்டர்.
ஸோ யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தே ஹோல்ட் லெஸ் பட் தே ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் நவ் டேக்கிங் தி கண்ட்ரோல். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,900 தான், பெருசாக அந்தளவு வந்து இட்ஸ் நாட் ஸோ மச் ரீசனபிள். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்தியாவோட ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஸோ தீஸ் ஆர் ரிசர்வ்ஸ் ஃபவுண்ட் இன் கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஸோ பீச் மினரல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைட் eliminate UPSC PYQ, eliminate UPSC PYQ, eliminate UPSC PYQ. So 2025 PYQ UPSC eliminate. ஸோ இந்தியாவில் வந்து யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறா? மெயின்லி மேனேஜ் பை IREL. ஸோ IREL, ஸோ PSUs அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரிஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, மினிஸ்ட்ரிஸ் வந்து தப்பாக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா exploring rare earth blocks in Rajasthan, Gujarat. Rare earth metal and titanium theme park is established in Bhopal. ஸோ ரேர் எர்த் மெட்டல் அண்ட் டைட்டானியம் தீம் பார்க் வந்து போபால் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ரேர் எர்த் எலமெண்ட். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு see the quiz with respect to rare earth element. See, it's very important how to say quiz அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. See, okay, let us have a quiz. See, start. Which of the following statement regarding rare earth element is correct? They are chemically very similar and found together in nature. They are physically rare and to find earth crust and similar to precious metal like gold. See, which of the following elements statements are regarding rare earth element are correct? First of all, logic பொறுமையா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ neither 1 or 2. ஸோ see the statements. ஸோ take your time. ஓகேங்களா? So it seems to be they are chemically similar and found together in the nature. So together in the nature, rare earth element are correct. They are chemically very similar and are found together in the nature. So they are physically rare. Physically rare கிடையாது. அப்போ 2 தப்பு. So which of the following statement is correctன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது கரெக்ட்? ஒன் செகண்ட். Okay. So let us have a quiz on next video. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, okay, wait for a minute. Okay, sorry, here some network issue. Okay, so yes, so rare earth often found because they are similar chemical property but they are actually relative to abundant in the crust. So statement 1 வந்து correct, statement 2 வந்து தப்பு. So see, they are not rare. So நம்ம திரும்ப பார்த்தோம், it is not rare. So question number 2, a group of 17 rare earth elements include which of the following? So 15 lanthanides, scandium, yttrium. So அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா actinium அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கவே இல்லை. yttrium, scandium, lanthanides. So 1, 2 and 3 only. So in the context of monazite is primarily source of earth, which of the following statement is correct about India? So monazite is a source of thorium which is used in India's 3-stage nuclear power plant. And also இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம்? ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன், ஸோ ரைட், ஸோ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா.
ஸோ இங்கே எல்லாமே இது வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அதை வந்து சொல்லுவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ விச் ஸ்பெசிஃபிக் ரேர் எர்த் எலமெண்ட் இஸ் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் பர்மனன்ட் மேக்னெட் அண்ட் ஈவிஸ்? ஸோ நியோடியம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். நியோடியம் இஸ் ஹை ஸ்ட்ரென்த் மேக்னெட். ஸோ விச் கண்ட்ரி ஹோல்ஸ் லார்ஜஸ்ட் ரிசர்வ்? ஸோ கண்டிப்பாக வந்து சைனா டாமினேட்ஸ் லார்ஜஸ்ட் ரிசர்வ். So with reference to India's rare earth element, consider the following statement. So it is public sector undertaking under Ministry of Mines. So always see நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா not Department of Atomic Energy தான் மினிஸ்ட்ரிஸ் கிடையாதுங்கிறது அப்படியே சொன்னோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மைனிங் அண்ட் செப்பரேட் ஃபார் பீச் அண்ட் சாண்ட் மைன்ஸ். ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மைனிங். ஸோ ஆக்சுவலாக இந்தியா ரேர் எர்த் லிமிடெட், ஸோ ஐஆர்இஎல் இந்தியா ரேர் எர்த் லிமிடெட், ஐஆர்இஎல் இஸ் பிலாங்ஸ் டு இந்தியா ரேர் எர்த் லிமிடெட். ஸோ மினிஸ்ட்ரிஸ் கிடையாதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். So why the extraction of rare earth element considered as environmentally hazard? Yeah. So processing often results in releasing radioactive. இந்த keyword வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So processing of often results in radioactive byproduct like thorium and uranium. So அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா environmentally hazard அப்படின்னு சொல்லி சொல்றோம். The term heavy rare earth mineral often used in the trade. ஸோ எது வந்து ஹெவி ரேர் எர்த் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக ஹெவி லைட் அதை பார்த்தோம். ஸோ டயோஸ்போரியம் இஸ் வித் ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட். டயோஸ்போரியம் வித் ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட். ஓகே. ஸோ in 2023 Indian Parliament Mines of Mineral Development Regulation Amendment Act, how did it affect? It removes the certain minerals including some rare earth element bearing mineral from the list of atomic mineral to allow private mining. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அட்டாமிக் மினரல் இருந்தால் அது வந்து ப்ரைவேட் மைனிங்கில் வரக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவேட் மைனிங்கில் வரதுக்காக நம்ம அட்டாமிக் மினரலை வந்து இது பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ next question. The minerals and mines. So this is very much important question. The mineral security partnership. The mineral security partnership which India has joined recently primarily aimed at ensuring stable supply chain of critical mineral like rare earth to reduce the dependency on single country. That is China plus one strategy. It is US led initiative. See, first it is a US initiative to help the members of countries securing mineral needs of clean energy transition. So clean energy transition, ensuring stable supply chain for critical mineral like rare earth to reduce the dependence of single source. So it is very much important. So அடுத்தடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல நம்ம மோர் இதை வந்து கொண்டு போகலாம். தேங்க்யூ. மோர் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம்.